ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நான் இன்றைக்கி நல்ல ஹெப்பியான நியூஸோடு வந்திருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்றால் தமிழனை பார்த்ததும் விளங்கிக்கும். அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு மோனிட்டைசேஷன் எனேபிள் ஆகிருச்சு. இதுக்கப்புறம் நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோக்குமே எனக்கு மணி ஏர்ன் பண்ணிடும். நான் யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணதுக்கப்புறமா என்கிட்ட நிறைய பேர் கேட்ட கேள்வி இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு மணி கிடைச்சிட்டு தாண்டி யூடியூப்பில்? அப்படி இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நான் யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணதுக்கப்புறமா என் சேனலை 1000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி 4000 வாட்ச் ஹவர்ஸ் கிடைக்கணும். அதுக்கப்புறமா தான் எனக்கு மோனிட்டைசேஷனே எனேபிள் ஆகும். சேனல் ஸ்டார்ட் பண்ணி 1 இயரில் எனக்கு 1000 சப்ஸ்கிரைபர் கிடைச்சிட்டுது ஃப்ரெண்ட்ஸ். என்னை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஜஸாக்கல்லாஹ் ஃபார். அதே மாதிரி 4000 வாட்ச் ஹவர்ஸ் எடுக்கிறதே தான் சரியான கஷ்டமாக இருந்துச்சு. 2 இயர்ஸுக்கு அப்புறமா தான் எனக்கு 4000 வாட்ச் ஹவர்ஸே வந்தது. லாஸ்ட் வீக் தான் எனக்கு கிடைச்சிது. வாட்ச் ஹவர்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறமா மோனிட்டைசேஷனுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த நாள் எனக்கு மோனிட்டைசேஷனும் கிடைச்சிட்டு நான் அப்லோட் பண்ணின எல்லா வீடியோலையுமே $, மார்க் காட்டுச்சு. பார்க்குறதுக்கு அப்படி ஹெப்பியாக இருந்தது. என் வீடியோஸ் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சமாக $, ஏறிட்டே இருந்துச்சு. பார்க்குறதுக்கு அப்படி ஹெப்பியாக இருந்துச்சு. ஒரு 1 வீக் வரைக்கும் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக $, கிடைக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிட்டுது. அதுக்கப்புறமா எனக்கு ஒரு பிரச்சனை வந்தது ஃப்ரெண்ட்ஸ். மோனிட்டைசேஷன் அப்ளை பண்ணதுக்கப்புறமா AdSense அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். AdSense அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணக்கொள்ளக்கி எங்களுக்கு அதில் ஒழுங்காக டீட்டெயில்ஸ் கொடுத்து படலை போல் எங்களுக்கு எரர் மார்க் காட்டிட்டுது. யூடியூப்பில் எனக்கு மெசேஜ் ஒன்று வந்துருந்துச்சு, என் சேனலை டெம்ப்ரரி சஸ்பெண்ட் பண்ணினேன்ட்டு. அதை பார்க்கக்கொள்ளக்கே அந்தளவுக்கு எனக்கு டென்ஷனாக இருந்தது. நான் நினச்சிட்டேன் ஏற்கனவே என் யூடியூப்பில் இருந்த மணியும் எனக்கு கிடைக்காதுண்டு. என் வீடியோஸில் இருந்த $, மார்க் எல்லாமும் போயிட்டுது. என் வீடியோஸில் ஒரு $, மார்க்கும் அதுக்கப்புறம் காட்டவும் இல்லை. நான் உண்மையிலே நல்லா பயந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் மறுபடியும் கூகுள் AdSenseக்கு போய்ட்டு ரீஅப்ளை பண்ணிவிட்டு எங்களோட டீட்டெயில்ஸை ஒழுங்காக கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறமா 1 வீக் வரங்காட்டியும் நாங்கள் வெயிட் பண்ணி பார்த்துருந்தோம். எங்களுக்கு எங்களோட வீடியோஸில் $, மார்க் காட்டவே இல்லை. நல்லா பயந்துட்டே தான் இருந்தேன், டென்ஷன் ஆகிட்டும் இருந்தேன். 1 வீக்குக்கு அப்புறமா நைட்டுக்கு இங்கே டைமுக்கு சவுத் ஆஃப்ரிக்கா டைமுக்கு ஒரு 12 o'clock மாதிரி ஒரு மெசேஜ் ஒன்று வந்துச்சு. எங்கள்கிட்ட எல்லாம் ஓகே ஆகிட்டுதுண்டு. அதுக்கப்புறம் என் வீடியோஸ் எல்லாத்துலேயுமே $, மார்க் காட்டிட்டுது. ஃபஸ்ட்டில் வீடியோவில் காட்டின $, எல்லாமே மறுபடியும் திரும்ப வந்துட்டுது. உண்மையிலே இது கொஞ்சம் பெரிய கஷ்டமான விஷயம்தான் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ கஷ்டப்பட்டு 2 இயர்ஸாக எல்லா வீடியோவும் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா இப்படி ஒரு பிரச்சனை வரக்கொலைக்கு உண்மையிலே சரியான டென்ஷன் ஆகிட்டேன். அல்ஹம்துலில்லாஹ் இப்போ எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லபடியாக மோனிட்டைசேஷன் கிடைச்சிட்டுது. மோனிட்டைசேஷன் கிடைச்சதுமே எனக்கு மணி கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ். மணி கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக என் $, கூடி $100 நான் ரீச் பண்ணணும். அப்போ தான் என் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க மணியை. நான் $100 ரீச் பண்ணுறதுக்கு உங்களோட சப்போர்ட் இல்லாமக்கி எனக்கு ரீச் பண்ண இயல ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என் வீடியோஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணாமக்கி பார்த்தீங்கன்றாலே எனக்கு $100 ரீச் பண்ணுவோம். மேலும் அதே மாதிரி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எனக்கு $100 ரீச் பண்ணுறதுக்கு இன்னும் நீங்கள் என்ன மோட்டிவேட் பண்ணின மாதிரியும் இருக்குது. உங்களோட சப்போர்ட் இல்லாமக்கி எனக்கு எப்போவுமே யூடியூப்பில் முன்னுக்கு வரதுக்கு சான்ஸே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃபஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ண கொள்ளைக்கு சும்மா டைப்பிங் மட்டும்தான் போட்டுட்டு இருந்தேன். தமிழ்லையும் இங்கிலீஷ்லேயும் மாக்கி போட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா தான் கொஞ்ச நாள் போக்கொள்ளைக்கு எங்களோட ஹஸ்பண்டும் சொன்னார், டைப்பிங் போட்டுன்னு டென்ஷன் ஆகிறதை விட நீங்கள் ரெக்கார்ட் செய்யுங்க, ரெக்கார்ட் செஞ்சால் உங்களுக்கு லேஸாக இருக்கும்ண்டு. சரி ஓகே ரெக்கார்டே செஞ்சு போடுவோம்டு ஃபஸ்ட்டாக கறி ரொட்டி வீடியோஸ் தான் அப்லோட் பண்ணியிருந்தேன் ரெக்கார்ட் செஞ்சு. அந்த டைமில் எனக்கு எப்படி பேசணுன்ற மைண்ட் செட்டே இருக்கல. வீடியோஸுக்காக வேண்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே பேசியிருந்தேன். நான் நார்மலாக பேசுகிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் பேசியிருந்தேன். அது எனக்கே இப்போவும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருந்துச்சு. ஏன் இப்படி பேசினேன்னு அந்த டைமில் நான் நினச்சிட்டேன் ரெக்கார்டுக்காக வேண்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மற்றவங்க எல்லாருக்கும் விளங்குற மாதிரி பேசணும்னு. பட் அதுக்கப்புறமா தான் நான் ஒவ்வொரு வீடியோஸை அப்லோட் பண்ணக்கொள்ளக்கே நாங்கள் எப்பவும் போலவே நார்மலாக பேசுவோம் அப்படின்னே நான் முடிவு எடுத்துட்டேன்.
அடுத்தடுத்து நான் அப்லோட் பண்ணின வீடியோஸ்லேயும் வந்து என்னோட ரெக்கார்ட் பேசக்கொள்ள கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். நான் நார்மலாக பேசுகிறத விட கொஞ்சம் ரெக்கார்டில் டிஃப்ரெண்ட்டாகவே பேசியிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து ரெக்கார்ட் ஒன் பண்ணக்கொள்ளைக்கே சும்மா நார்மலாக பேசுகிறதுக்கு வராது. சும்மா அந்த ரெக்கார்டுக்காக வேண்டிய டிஃப்ரெண்ட்டாக எனக்கு பேசிப்படும். அடுத்தடுத்து எனக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ண தான் எனக்கு கொஞ்சம் சரியாயிட்டுது. சும்மா நார்மலாக பேசுகிற நிலைமைக்கு நானும் வந்துட்டேன். இதுக்கப்புறமாவும் எனக்கு இன்னும் நிறைய இருக்குது என்னோடய வாய்ஸ் ரெக்கார்டெல்லாம் கொஞ்சம் திருத்திக்கிறதுக்கு. அப்படி இருந்தும் எனக்கு யாருமே நெகட்டிவ் கமெண்ட் பண்ணலை ஃப்ரெண்ட்ஸ். என்னை என்கரேஜ் பண்ணி தான் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதை பார்க்கக்குள்ளக்கே அந்தளவுக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. எனக்கு இன்னும் கொஞ்சம் ஆசையும் வந்துட்டுது நல்ல நல்ல ரெசிபீஸ் எல்லாம் அப்லோட் பண்ணணும்டு. நான் என் வீடியோஸ் எல்லாத்துலேயுமே மிச்சம் இன்க்ரீடியன்ட் எட் பண்ணாமக்கி நல்ல ஈஸியாக வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்டை வச்சு நல்ல டேஸ்ட்டாக எப்படி குக் பண்ணுற மாதிரி தான் காட்டியிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து மிச்சம் இன்க்ரீடியன்ட் எட் பண்ணி குக் பண்ண கொள்ளக்கே பார்க்குறவங்களுக்கு அதே மாதிரி இன்க்ரீடியன்ட் எல்லாமே வாங்கி குக் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. அப்படி இல்லாமக்கி நல்ல ஈஸியான மெத்தடில் நல்ல டேஸ்ட்டாகவும் எப்படி குக் பண்ணுற மாதிரி தான் நான் எல்லா வீடியோஸுமே மேக் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு அதை பார்த்து குக் பண்ணுறதும் நல்ல ஈஸியாக இருக்கும். மிச்சம் இன்க்ரீடியன்ட் எட் பண்ணாமக்கி நார்மல் அவங்களோட வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்டை வச்சு நல்ல டேஸ்ட்டாக குக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் என் எல்லா வீடியோவுமே. நான் இந்த யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்னை மோட்டிவேட் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணினதே எங்களோட ஹஸ்பண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். அவர் என்னை என்கரேஜ் பண்ணாட்டி நான் யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டேன். நான் நினச்சி கூட பார்க்கல எனக்கு ஹஸ்பண்ட் இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவாருண்டு. எனக்கு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியாவே இருக்கல ஃப்ரெண்ட்ஸ். நான் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டேன் இப்படி ஒரு யூடியூப் சேனல் நான் செய்வேண்டு. நான் எப்போவுமே வீடியோஸ் பார்க்கக்கொள்ளைக்கு ரெசிபிஸ் வீடியோவெல்லாம் தான் யூடியூப்பில் போய்த்து பார்ப்பேன். அப்படி ஒரு நாள் பார்த்துட்டு இருக்க கொள்ளை தான் எங்களோட ஹஸ்பண்ட்டை சும்மா நார்மலாக கேட்டேன் நானும் ஒரு யூடியூப் சேனல் செய்ய வாண்டு. அவரும் உடனே ஓகேன்னு சொல்லிவிட்டு எனக்கு யூடியூப் சேனல் ஒன்றை க்ரியேட் பண்ணி தந்துட்டு சொன்னார் வீடியோஸ் அப்லோட் பண்ணுங்கண்டு. நான் நினச்சி கூட பார்க்கல அவர் அப்படி செய்வாருண்டு. எனக்கே கொஞ்சம் ஷோக்காக தான் இருந்தது. அவர் அப்படி சொல்லக்கொள்ளைக்கு நான் வீடியோஸ் போடுறதுக்கும் கூட கொஞ்சம் தயங்கினேன். வீடியோஸ் போடுவோமா வானமான்னு கூட யோசிச்சுட்டு இருந்தேன். அப்பவும் அவர் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் ஒன்றும் வாங்கி தந்து வீடியோஸும் அவரே எடுத்தார். ஃபர்ஸ்ட் ரெசிபிஸ் ஒரு 10 ரெசிபி வரங்காட்டி எங்களோட ஹஸ்பண்ட் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணினார் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு. நான் குக்கிங் மட்டும் பண்ணினேன். அவர் தான் எல்லா வீடியோஸையும் எடுத்துட்டு எடிட் பண்ணுறதுக்கும் கூட அவர் ஹெல்ப் பண்ணினார். எனக்கு இப்படி செய்யுங்கோண்டோ. அதுக்கப்புறமா நானே வீடியோஸ் எடுத்து நானே எடிட் பண்ணுறதுக்கு இம்ப்ரூவ் ஆகிட்டேன். எங்களோட ஹஸ்பண்ட் இப்போவெல்லாம் அவர் வாரதே இல்லை. வீடியோஸ் எடுக்க கொள்ளைக்கும் என்னோட பக்கத்தில் வர மாட்டார். எடிட் பண்ண கொள்ளைக்கும் வர மாட்டார். உங்களோட வேலையை நீங்களே செஞ்சுக்கோங்கன்னு விட்டுருவார். உண்மையிலே ஹஸ்பண்ட் வந்து இந்த அளவுக்கு சப்போர்ட் ஆகிக்கிறது எனக்கு அந்த அளவுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயமுமே ஏலாண்டு இருக்காமக்கி எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கணும். அது கண்டிப்பாக எங்களுக்கு ஏழுமாகும் ஃப்ரெண்ட்ஸ். இன்ஷால்லா அடுத்தது நோன்பு ஸ்டார்ட் ஆகிறது கேட்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் ஏற்கனவே இஃப்தாருக்கு தேவையான ரெசிபீஸ் எல்லாம் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கிறேன். அதோட லிங்க்கை மேலுக்கு கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்ஷா இதுக்கப்புறமா என்னோட நிறைய ரெசிபீஸ் வீடியோஸும் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.